வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. மேலும் இந்த மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் அனைத்து மாநில மக்களிடத்திலும் இருக்கிறது. அதே போன்று தமிழக மக்களிடத்திலும் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இந்த பட்ஜெட் குறித்து இருக்கின்றன. இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் மக்களிடத்தில் இருக்கிறது, என்னென்ன திட்டங்களை இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பது பற்றிதான் ஒவ்வொரு நாளும் துறை வாரியாக நாம் பார்த்து வருகிறோம். அப்படி இன்று நாம் பார்க்கக்கூடியது கல்வி. கல்வியை பொறுத்தவரை பள்ளிக்கல்வி, உயர்கல்வி என 2 கல்வி முறைகள் இருக்கின்றன. பள்ளிக்கல்வியை பொறுத்தவரைக்கும் மத்திய அரசு சார்பாக என்ன மாதிரியான திட்டங்கள் மற்றும் கல்வி உதவி தொகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் உயர்கல்வியை பொறுத்தவரைக்கும் கல்விக்கான திட்டங்கள் என்பது எப்படி இருக்கிறது, மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை மற்றும் மாணவர்களுக்கான ஆராய்ச்சி நிலையங்கள் எப்படி இருக்கின்றன, அவர்களுக்கு வழங்கக்கூடிய பயிற்சிகள் என்பது எப்படி இருக்கிறது என்பது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வியின் தரம் என்பது எப்படி இருக்கிறது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களானாலும் கல்லூரி மாணவர்களானாலும் அவர்களுடைய கல்வி தரத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பது பற்றி இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். வருங்கால இந்தியாவை செதுக்கும் துறையாக கருதப்படும் கல்வித்துறை மத்திய அரசு, மாநில அரசு என 2 அரசுகளின் கட்டுப்பாட்டிலும் உள்ளது. சுதந்திர இந்தியாவில் உருவாக்கப்பட்டுள்ள அரசியல் சாசனம் 6 முதல் 14 வயது வரையிலான அனைவருக்கும் கட்டாயம் கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்கிறது. இதனை கருத்தில் கொண்டு பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. அனைவருக்கும் ஆரம்ப கல்வி என்ற அடிப்படையில் சர்வ சிக்ஷா அபியான் என்ற திட்டம் 2001ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் குழந்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்தப்படுகின்றன. குடும்ப வறுமையின் காரணமாக பல குழந்தைகள் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் போவதை தவிர்ப்பதற்காக 1995ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 முதல் மத்திய அரசின் மதிய உணவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. பள்ளிகள், பால்வாடிகள் ஆகிய இடங்களில் அமல்படுத்தப்படும் மதிய உணவு திட்டம் மாணவ மாணவிகள் படிப்பை தொடர ஊக்கமாக அமைந்துள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கோடை விடுமுறையிலும் கூட மதிய உணவு வழங்கப்படுகிறது. சுதந்திரம் பெற்ற 63 ஆண்டுகளுக்கு பின் அனைவருக்கும் கட்டாய கல்வி என்பதை 2009ஆம் ஆண்டு முதல் சட்டமாக்கியுள்ளது மத்திய அரசு. 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வந்த இந்த சட்டம் தொடர்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் மாநில விதிகள் ஏதும் இயற்றப்படவில்லை. கல்விக்காக ஆண்டுதோறும் பல்வேறு நிதிகள் ஒதுக்கப்பட்டாலும் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. இது தவிர பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்விக்காக அனைவருக்கும் கல்வி திட்டம், ராஷ்டிரிய மத்திய மிக் சிக்ஷா அபியான், தேசிய இடைநிலை கல்வி திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன. கட்டமைப்பு வசதிகளை எடுத்துக் கொண்டால் மத்திய அரசு சார்ந்த கல்வி நிறுவனங்கள் தமிழகத்தில் குறைவாகவே உள்ளது. இவற்றை அதிகப்படுத்த தொடர்ந்து கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன. உயர்கல்வி பயிலும் மாணவர்களை ஆராய்ச்சி படிப்பில் ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கான உதவித்தொகையை வழங்க வேண்டும். அனைத்து கல்லூரிகளில் மாணவர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்த உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் தகுதி வாய்ந்த திறமையான ஆசிரியர்களை நியமனம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என எதிர்பார்ப்புகள் கல்வியாளர்கள் மத்தியில் உள்ளது. பள்ளி கல்வியை பொறுத்தவரை அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் கீழ் பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த 570.18 கோடி ரூபாய் தேவை என்ற கோரிக்கையும் உள்ளது. மத்திய அரசு பள்ளிகளான கேந்திரிய வித்யா பள்ளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த போதுமான நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பதே தமிழக கல்வியாளர்களின் எதிர்பார்ப்பு. இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்விக்கான எதிர்பார்ப்புகள் என்பது எப்படி இருக்கிறது, கல்விக்காக ஒதுக்கக்கூடிய நிதி என்பது போதுமானதாக இருக்கிறதா, மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது பெரும்பாலான பல்வேறு நிதிகளை கல்விக்காக ஒதுக்குகிறது. அப்படி ஒதுக்கக்கூடிய நிதியின் கீழ் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன, அந்த திட்டங்கள் எல்லாம் முறையாக மாணவர்களுக்கும் மேலும் பள்ளிகளுக்கும் போய் சேர்ந்திருக்கிறதா, இப்பொழுது தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டில் கல்வி குறித்த எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கின்றன என்பது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கிற்கு தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய வந்திருக்கிறார் முன்னாள் கல்லூரி கல்வி இயக்குநர் திரு முத்து வீரகணபதி. மேலும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சென்னையிலிருந்து மேலும் பல தகவல்களை நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு பதிவு செய்ய இருக்கிறார் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு.
மற்றும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் மேலும் தன்னுடைய பல கருத்துக்களை சேலம் செய்தியரங்கிலிருந்து பதிவு செய்ய காத்திருக்கிறார் கல்வியாளர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி. மற்றும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் கல்வி பற்றி பார்க்க இருக்கிறோம். கல்வி குறித்து, அதாவது கல்வி என்று பார்க்கும் பொழுது பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளின் எண்ணிக்கை என்பது மிக அத்தியாவசியமாக இருக்கிறது. இது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது எப்படி இருக்கிறது என்பது பற்றிய அடிப்படை விவரங்களை பார்க்கலாம். கல்வியின் பொறுத்தவரை பட்ஜெட் 2013-2014 ஆண்டு மனிதவள மேம்பாட்டுத்துறையின் கீழ் பள்ளி கல்விக்காக 49,659 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உயர்கல்விக்காக 16,210 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பள்ளிக்கல்வித்துறை என்று பொறுத்தவரைக்கும் பல்வேறு மாணவர்கள் இதற்கு பயில்கிறார்கள். மாநில பல்கலைக்கழகங்கள் என்று பார்க்கும்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் 21 பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் இதில் பயில்கிறார்கள். மத்திய பல்கலைக்கழகங்கள் என்று பார்க்கும் பொழுது 2 பல்கலைக்கழகங்கள் தமிழகத்தில் செயல்பட்டு வருகின்றன. பல மாணவர்கள் இதில் பயில்கிறார்கள். நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் என்று பார்க்கும் பொழுது 22 நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தமிழகத்தில் செயல்பட்டு வருகின்றன. கலை அறிவியல் கல்லூரிகள் 627 என்ஜினியரிங் கல்லூரிகள் 594 தமிழகத்தில் செயல்பட்டு வருகின்றன. மருத்துவக் கல்லூரிகளை பொறுத்தவரை 36 கல்லூரிகளும், சட்டக் கல்லூரிகள் 13 கல்லூரிகளும் தமிழகத்தில் செயல்பட்டு வருகின்றன. 9 வேளாண் கல்லூரிகளும் 462 பாலிடெக்னிக் கல்லூரிகளும் தமிழகத்தில் செயல்பட்டு வருகின்றன. ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் இந்த கல்லூரிகளில் தங்களுடைய படிப்பினை பயில்கிறார்கள். மேலும் பள்ளிக் கல்விக்கான மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு என்று பார்க்கும்பொழுது சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தின் மூலம் 8,079.20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கடந்த பட்ஜெட்டில். இதன் மூலம் பல்வேறு குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கப்படுகிறது. சர்வ சிக்ஷா அபியான் என்பது 1 to 8 வகுப்பு வரைக்கும் பள்ளி கல்வி பயிற்றுவிக்கப்படுகிறது. மத்திய உணவு திட்டம் மூலம் 3,917.50 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது பள்ளி கல்விக்காக. மேலும் ராஷ்டிரிய மாத்தியமிக் சிக்ஷா அபியான் படி 3,647 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. இது 9 மற்றும் 10ஆம் வகுப்பு கல்வி பயிற்றுவிக்கப்படுகிறது பல்வேறு மாணவர்களுக்கு. மேலும் மாதிரி பள்ளி திட்டத்திற்காக 900 கோடி ரூபாயும், ஆசிரியர் பயிற்சி மையங்களை மேம்படுத்த 449.39 கோடி ரூபாயும் கடந்த பட்ஜெட்டில் பள்ளி கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தகவல் தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிக்க 315 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பள்ளி கல்வியே இருக்கக்கூடிய பல்வேறு குழந்தைகளுக்கு தகவல் தொழில்நுட்ப பயன்பாடு இங்கே செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. பள்ளி கல்வியை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான திட்டங்கள், செயல்முறைகள் ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட்டின் போது பள்ளி கல்விக்காக ஒதுக்கப்படுகிறது. அனைவருக்கும் கல்வி திட்டம் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை மற்றும் RMSA திட்டம் மூலம் 9, 10 ஆகிய வகுப்புகளுக்கு இந்த மாதிரியான கல்வி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. கல்லூரி கல்வி என்று பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கும் தேசிய கல்வி திட்டம், தேசிய தொழில்நுட்ப கல்வி திட்டம் என பல்வேறு வகையான கல்வி திட்டங்கள் இருக்கிறது. அதற்காகவும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நமது செய்தி அரங்கில் இருக்கும் திரு முத்துவீர கணபதி அவர்களிடத்தில் கேட்கலாம். வணக்கம் சார். இப்போ கடந்த பட்ஜெட்ல கல்விக்காக எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்க, எந்தெந்த திட்டத்திற்கு என்ன மாதிரியான நிதி ஒதுக்குனாங்க அப்படிங்கிற விவரங்கள்லாம் பார்த்தோம். இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி ஆனாலும் சரி, பள்ளிக்கல்வி ஆனாலும் சரி, கல்வியின் நிலை, கல்வியின் தரம் அப்படிங்கறது எப்படி இருக்கு? இந்தியாவை பொறுத்தவரை பள்ளிக்கல்வி என்று சொல்லும்போது இந்த கல்வி என்பது மாநிலம் மற்றும் மத்திய அரசு இரண்டுக்கும் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. மைய அரசு பள்ளிகள் என்று சொல்லும் போது CBSE சிலபஸை அவர்கள் ஃபாலோ பண்ணுகிறார்கள். ஒரு யூனிஃபார்மாக இருக்கிறது. அந்தந்த மாநில அரசு என்று சொல்லுகின்ற போது அவரவர்களுக்கு தேவையான கல்விக் கொள்கையை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். உதாரணமாக தமிழ்நாட்டை பார்த்தீர்கள் என்றால் சமச்சீர் கல்வி என்று சொல்லி ஏற்கனவே இருந்த கல்வி திட்டத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது மக்களிடத்திலும் மாணவர்களிடத்திலும் அந்த சமச்சீர் கல்வியை பற்றி ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கேட்டா இது மிகவும் தரம் தாழ்ந்ததாக இருக்கிறது என்றுதான் சொல்லுகிறார்கள். அடுத்து ஒரு வேடிக்கை என்னவென்று சொன்னால், சென்ட்ரல் சிலபஸ்ல, மெட்ரிக் சிலபஸ்ல 10வது வகுப்பு வரை மாணவர்கள் படிப்பார்கள். பிறகு என்ன செய்வார்கள் என்றால் 11th and 12th ஸ்டேட் போர்டுக்கு மாறுவாங்க. ஏன் ஸ்டேட் போர்டுக்கு போற, இது நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டா, ஸ்டேட் போர்டுக்கு போனாதான் அதிகமான மார்க் வாங்க முடியும், இன்ஜினியரிங் மெடிக்கல் காலேஜுக்கு இடம் கிடைக்கும். அப்ப CBSE 11th and 12th படிச்சா அதுல இடம் கிடைக்கிறது கஷ்டம். இப்ப இந்த கான்ட்ராஸ்ட் இருக்கு.
அடுத்தது பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இல படிக்கக்கூடிய மாணவர்கள் 8வது வகுப்பு படிக்கும் போதே ஐஐடிக்கு அவர்கள் பயிற்சி எடுத்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய ஆஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா ஐஐடி. அப்போ அவர்கள் தயாராகி அந்த ஐஐடிக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள். இங்கே 200க்கு 200 எடுத்தவர்கள், 199 மார்க் எடுத்தவர்கள் அல்வாவும் லட்டும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய இவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறேன் என்று அவர்களோடு இவர்கள் கம்பீட் பண்ண முடியவே முடியாது. இது நிதர்சனம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்டேட் கல்வி பாலிசியை உருவாக்குறதுல எந்த விதமான அப்செக்ஷன் இல்லை. ஆனா ஸ்டாண்டர்ட் நேஷனல் லெவலுக்காவது ஈக்குவலா இருக்கணும். நேஷனல் லெவலுக்கு ஈக்குவல் இல்லாத ஒரு சிலபஸ் வச்சுக்கிட்டு, ஒரு கல்விக் கொள்கையை வச்சுக்கிட்டு இன்டர்நேஷனல் லெவலுக்கு போய் நம்ம என்ன செய்யறது? இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வரல, 200க்குள்ள வரல, 33க்குள்ள வரல, இப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆகவே இதை நாம் சீர்தூக்கி பார்த்து கல்வியில் அரசியலை புகுத்தாமல் கல்வியாளர்களை மட்டும் வைத்து எல்லா அகில இந்தியாவுக்கும் ஒரே கல்விக் கொள்கை, கல்வி திட்டம், பாடத்திட்டம், அதாவது சிபிஎஸ்இ, அது ஆங்கிலத்திலும் இருக்கட்டும், தமிழ் மீடியத்திலும் அதை தமிழ்ல மொழிபெயர்த்து அதை எல்லா பள்ளிகளிலும் அமுல்படுத்தினால் கல்வியினுடைய தரம் நிச்சயமாக உயரும். கல்வி படிக்க முடியாத மாணவர்களுக்காக ஒரு பாடத்திட்டம் என்று சொல்லி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அந்த பாடத்திட்டத்தை வைத்தால் அது பாத்தீங்கன்னா வேற விதமாக போகிறது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். இந்த ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல ஒரு கேர்ள் படிச்சது, அதோட நான் அந்த டாடா மேஜிக்ல ஏறி போனேன். அது 9ஆம் கிளாஸ் படிக்குது. நீ என்னமா திட்டத்துல படிக்கிறேன்னு கேட்டா, நான் இந்த மாதிரி இந்த சமச்சீர் கல்வி படிக்கிறேன். எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். நான் 6ஆம் கிளாஸ்ல படிச்ச சிலபஸ் 9ஆம் கிளாஸ்ல இருக்கு. நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எங்க டீச்சர்லாம் என்ன பண்றாங்கன்னா, எங்க பழைய ஆங்கிலோ இந்தியன் சிலபஸ் நடத்திட்டு இருக்காங்க, இதை 3 மாசத்துல முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த ஸ்டாண்டர்டை நம்ம குறைக்க கூடாது. ஆல் இந்தியா லெவல்ல ஒரே எஜுகேஷன் பாலிசி, ஒரே கல்விக் கொள்கை இருக்கணும். மாநிலத்துக்கு பங்கேற்க இருக்குதுங்கிறது அத்தியாவசியம். அது அதனுடைய கருத்தை கேட்கணும். நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது தமிழகத்தில் பள்ளி கல்விக்காக பல்வேறு நிதிகள் மத்திய அரசு சார்பாக ஒதுக்கப்படுகிறது. மேலும் கல்வியின் தரம் என்பது இன்னும் மேம்படுத்த வேண்டும். அகில இந்திய அளவிலான பல்வேறு போட்டித் தேர்வுகளை மாணவர்கள் எதிர்கொள்ளும் பொழுது அவர்களுக்கான தரம் என்பது உயர்த்தப்பட வேண்டும் என்கின்ற கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. தற்பொழுது கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்வித்துறை அப்படிங்கறதுக்கான நிலை என்பது இப்ப எப்படி இருக்கு? மாணவர்களின் கல்வி தரம் அப்படிங்கறது எப்படி இருக்கு? தற்போது பள்ளி கல்வி நிலை அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுக்கு தனியாக, இந்தியாவுக்கு தனியாக அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி, ஒரே அளவுல தனியார் பள்ளிகள் ஊக்குவிக்கப்படுகிறது. அரசு பள்ளி என்பது இந்தியா முழுக்க இருக்கிற பினாமினா தான். அங்க பாத்தீங்கன்னா மும்பைல இருக்கக்கூடிய முனிசிபல் கவுன்சில் அவங்களுடைய கார்பரேஷன் ஸ்கூல்ஸை தனியாருக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க. சென்னையிலும் தனியாரோட ஒப்பந்தம் போட்டு தனியார் கிட்ட கொடுக்க போறேன்னு சொல்லி சென்னை மாநகராட்சியிலும் அதே சிக்கல் என்பது இருக்கு. ஒரு பக்கத்துல அரசு பள்ளிகளை வலுவிழக்க செய்வதும், இன்னொரு பக்கத்துல தனியார் பள்ளிகளை ஊக்குவிப்பதும் என்கின்ற நிலைமை என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய கல்வித்தரம் என்பது இவ்வளவு நேரம் மரியாதைக்குரிய முன்னாள் இயக்குநர் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர் சொன்னதை போல பாடத்திட்டம் என்பது ஒரு கல்வி கற்க முடியாதவனுக்காக ஒரு பாடத்திட்டம் என்பது தமிழ்நாட்டில் உருவாக்கப்படல. தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட பாடத்திட்டம் என்பது நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2005 பேஸ் பண்ணி என்சிஆர்டியோட கைட்லைன்ஸோட உருவாக்கப்பட்டு மீண்டும் அது என்சிஆர்டிக்கு அனுப்பப்பட்டு என்சிஆர்டி இந்த சிலபஸ் இட் மீட்ஸ் தி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் என்சிஎஃப் 2005 அப்படின்னு சொன்ன பிறகுதான் அது நடைமுறைக்கே வந்தது. எனவே ஏற்கனவே இருந்த 4 வகையான பாடத்திட்டத்திலும் உள்ளடக்கம் ஒரே மாதிரியாக இருக்கிறது என்பது ஆய்வின் மூலமாக முத்துக்குமரன் குழுவுடைய அறிக்கையில அந்த ஆய்வை இணைச்சிருந்தாங்க. எனவே பாடத்திட்டம் ஒரே மாதிரியான உள்ளடக்கத்தோடு கொண்ட போது பெயர் மாத்திரம் எதுக்கு வெவ்வேறாக இருக்கிறது என்கின்ற நிலை வந்த போதுதான் ஒரு பொது பாடத்திட்டத்தை உருவாக்கி தந்தார்கள். அது சமச்சீர் என்று சொல்வது கூட நியாயம் இல்லை, அது பொது பாடத்திட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். என்றால் சமச்சீர் என்றால் கற்றல் சூழலே இங்கு ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவில் இருக்க பிற மாநிலத்திலும் சரி, கற்றல் சூழல் என்பது சமச்சீராக இல்லை என்பதுதான்.
இப்ப கேந்திர வித்யாலயாக்குள்ள போனீங்கன்னா இந்தியாவுக்குள்ள எந்த கேந்திர வித்யாலயாக்குள்ள போனீங்கன்னாலும் ஒரே மாதிரியான கற்பித்தல் முறை கற்றல் சூழல் என்பது இருக்கின்றது. ஆனால் மற்ற இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கார்பரேஷன் ஸ்கூல்ல ஒரு மாதிரி, கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு மாதிரி, கார்பரேஷன் ஸ்கூல்லே பாத்தீங்கன்னா ஸ்டார் ஸ்கூல், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அங்க ஒரு மாதிரியாகவும் மற்ற கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்ல ஒரு மாதிரியாகவும், அதே மாதிரி அரசு பள்ளியில சில அரசு பள்ளிகள்ல ஒரு மாதிரியாகவும் மற்ற அரசு பள்ளியில ஒரு மாதிரியாகவும் என்று அரசாங்கமே பல்வேறு வகையான ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி இருக்கிறது. அதே மாதிரி கட்டணத்திற்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். உன் வசதிக்கு தகுந்த மாதிரி நீ பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துக்கலாம் என்பது ஒரு சமத்துவமற்ற ஒரு நிலையை உருவாக்குகிறது. ஒரு ஏற்றத்தாழ்வு மிக்க ஒரு சமூகத்தில் சமூக ஏற்றத்தாழ்வும் இருக்கிறது, பொருளாதார ஏற்றத்தாழ்வும் இருக்கிறது. அதை நியாயப்படுத்தக்கூடிய வகையில தான் இந்த கல்வி முறை என்பது தமிழ்நாட்டிலும் இருக்கிறது, இந்தியா முழுக்கிலும் இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு. தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு கல்வி முறைகள் இருந்த காலகட்டத்தில் அவை அனைத்தும் மாற்றியமைக்கப்பட்டு சமச்சீர் கல்வி முறையாக தற்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனாலும் கல்வியின் தரம் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. சேலம் செய்தி அரங்கில் இருக்கும் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு ஜெயபிரகாஷ் காந்தி. இப்ப உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில பள்ளி கல்வியை முடிக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் மட்டும்தான் உயர்கல்வியை படிப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல அதனுடைய தரம் என்பது எப்படி இருக்கிறது, மாணவர்களுடைய கல்வி நிலை என்பது எப்படி இருக்கு? வணக்கம். இது நீங்க சொல்றது தரம் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆல் இண்டியா லெவல் கம்பீட் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் நோவேர் நியர். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதை பத்தி நிறைய சாரும் பேசினாங்க, பிரின்ஸ் சாரும் பேசினாங்க. பட் நான் இப்ப என்ன சொல்றது அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமே நம்ம பட்ஜெட்ல என்ன எதிர்பார்க்கிறோம், ஒரு கல்வியாளரா நான் எதிர்பார்க்கறது நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல நீங்க சொல்றீங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லோன் போட்டு தான் படிக்கிறாங்க. அது ஆர்ட்ஸ் காலேஜ் ஆகட்டும், அல்லது இன்ஜினியரிங் ஆகட்டும், மெடிக்கல் ஆகட்டும். இப்போ நம்மளுடைய இது ஒரு ஸ்டூடெண்ட் 4 லட்சம் ரூபாய் தான் மினிமம், அதாவது வித்தவுட் கேரண்டி 4 lakhs rupees லோன் வாங்க முடியும். இல்லைன்னா above 4 lakhs he has to give guarantee. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், இந்த பட்ஜெட்ல 4 lakhs 6 lakhs மாற்றணும். அப் டு 10 lakhs இன் இந்தியா 12 lakhs மாற்றணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் 13.5 இருந்து 11.5 வரணும். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரிஃபரன்ஸ் கொடுக்கணும், 1% கன்செஷன் கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி துறையில நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு படிக்கணும் அப்படின்னா ஆசை இருக்கு, மார்க் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. பட் இன்னைக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட நீங்க பண்ண முடியாம இருக்கு. லோன் வாங்கி தான் படிக்கிறாங்க. அடுத்தது லோன்ல பட்ஜெட்ல நாங்க எதிர்பார்க்கறது மிக முக்கியமான கோரிக்கை நானே எழுதியிருக்கேன் நம்மளுடைய HRD மினிஸ்டருக்கு. தயவு செய்து பினான்ஸ் மினிஸ்டருக்கு சொல்லுங்க, இந்த லோன் வாங்கும் போது ஒரு பையனுடைய பேன் கார்டு தேவைப்படுது. பையனுடைய பேன் கார்டு இருக்கு, அம்மா அப்பாவுடைய பேன் கார்டு போதும். ஒரு பையன் 17 வயசுக்கு போது மைனாரிட்டி தான் கொடுக்குறான். மைனாரிட்டியில பேன் கார்டு வாங்கும் போது அது ப்ராப்ளம் ஆகுது இன்கம் டாக்ஸ்ல. சோ வேண்டாத விதிமுறைகள் எல்லாம் பார்க்கும்போது பேங்க் லோன் கொடுக்க கூடாது, எஜுகேஷன் லோன் கொடுக்க கூடாது, இந்த மாதிரி விதிமுறைகளுக்கு வந்திருக்கான்னு ஒரு கேள்விக்குறியா நான் கேட்கிறேன் நான். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்கீம் இந்த பட்ஜெட்ல பினான்ஸ் மினிஸ்டர் ஹேஸ் டு ரிமூவ். பேன் கார்டு இஸ் நாட் நெசசரி ஃபார் எஜுகேஷனல் லோன் ஃபார் ஸ்டூடெண்ட். அம்மா அப்பாவுடைய பேன் கார்டு இருந்தா போதும். அடுத்தது மினிமம் 10 lakhs to 12 lakhs, அப்ராட் ஸ்டடிக்கு 30 lakhs to 40 lakhs. கேட் எக்ஸாம் இன்னைக்கு நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சாங்க, வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ண வேண்டியது சூழ்நிலை. போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ஸ்காலர்ஷிப் இப்ப கேட்ல குவாலிஃபை ஆனா 8,000 rupees தான் கொடுக்குறாங்க. அது 12,000 மாற்றணும். ரிசர்ச்சுக்கு மானியம் கொடுக்கணும். நிறைய இப்ப இன்னொன்னு மெடிக்கல் எஜுகேஷன் நீங்க பாத்துருப்பீங்க, தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா 198 மார்க், 198.2 மார்க், 5 மார்க் வாங்கி அவனுக்கு அட்மிஷன் கிடைக்கல. நம்ம நம்முடைய HRD மினிஸ்டர் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் IIT, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு தரமான இன்ஜினியரிங் கல்லூரி போடணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன் யாராவது ஒருத்தர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்தில் ஏன் ஆரம்பிக்க கூடாது? ஆல்ரெடி போன கவர்மெண்ட்ல கூட 10,000 சீட் மெடிக்கல் சீட் ஷார்டேஜா இருக்கு, பார்லிமெண்ட்லயும் பாஸ் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த பட்ஜெட்ல இந்த 10,000 சீட்ஸ் கொண்டு வரணும். நான் சொன்னேன் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் IIT ஆல்ரெடி நிறைய இடத்துல இருக்கு, புது IIT ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்தில் ஆரம்பிக்க கூடாது? அது 50% சீட் அந்த மாநிலத்துக்கு கொடுத்துட்டு, தமிழ்நாடுல ஆரம்பிச்சாங்கன்னா 50% ஆல் இந்தியா கோட்டா, 50% தமிழ்நாடு கோட்டா கொடுக்கணும் மெடிக்கல். இன்னைக்கு தேவை ஹெல்த், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்.
அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்டி ஜாஸ்தியா இருக்கு. அகைன் we need to have national institute. இன்ஜினியரிங் வந்து we have 14 lakh students. இதுல எக்ஸ்ட்ரா எதுக்கு ஐஐடி, எதுக்கு இவ்வளவு இன்ஸ்டிடியூஷன் தேவை இருக்கு? இப்போ வந்து ஹெச்ஆர்டி மினிஸ்டர் கூட அதான் பேசினாங்க. என்ன தேவை இன்னைக்கு? தேவை வந்து நம்முடைய growth வந்து அக்ரிகல்ச்சர் ஹெல்த்ல தான் மெயின் கான்சென்ட்ரேஷன், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ அக்ரிகல்ச்சர் ஹெல்த்துக்கு ஏன் நம்ம நிறைய நம்ம வேலை வாய்ப்பு உருவாக போகும்போது ஏன் நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் கொண்டு வரக்கூடாது? சோ அப்படிதான் நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து சப்சிடி ஃபார் தி டூயிங் குட் காலேஜஸ். நல்லா பண்ற காலேஜஸ், அட்டானமஸ் காலேஜஸ்க்கும் ஈவன் செல்ஃப் ஃபினான்சிங் டாப் காலேஜஸ்க்கு வந்து தே ஷுட் கிவ் லாட் ஆஃப் பெனிஃபிட் டு ஸ்டார்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ட் ரிசர்ச். பேசலாம் திரு ஜெயபிரகாஷ் காந்தி. வர இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் தமிழக மக்களுக்கு கல்வியின் மீதான எதிர்பார்ப்பு என்பது எப்படி இருக்கிறது? கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி மற்றும் பள்ளி கல்வித்துறைக்கு என்ன மாதிரியான நிதி வேண்டும்? தற்பொழுது எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது? என்ன மாதிரியான திட்டங்கள் அதை செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வியின் நிலை எப்படி இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுவது அவசியமாக இருக்கிறது. தற்பொழுது சென்னையில் இருக்கும் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களிடத்தில் கேட்கலாம். திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு எவ்வளவு நிதியை ஒதுக்குறாங்க? அதுல தமிழகத்துல எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு? பள்ளி கல்வித்துறைக்காக என்ன மாதிரியான திட்டங்கள் மத்திய அரசு மூலமா செயல்படுத்தப்பட்டிருக்கு? மத்திய அரசு மூலமாக இந்த எஸ்எஸ்ஏக்கு ஆர்எம்எஸ்ஏக்குன்னு சொல்லிட்டு நிதி ஒதுக்குறாங்க. இப்போ வந்து பிபிபி இல்ல ஃபேஸ் 1ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இணைந்து பள்ளிகளை தொடங்கக்கூடிய முயற்சிகள் வந்து நடந்திருக்கு. இந்த விவரங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒதுக்கக்கூடிய நிதி என்பது குறைந்தது 10% கல்விக்கு என்று மத்திய பட்ஜெட்ல வந்து ஒதுக்குனாங்கன்னா தான் அவங்க வந்து பரவலாக எல்லா மாநிலத்திற்கும் அந்த நிதி போய் சேருவதை வந்து உத்தரவாதப்படுத்த முடியும். குறிப்பாக இப்ப நீங்க 3 ஆண்டு கால கல்வி உரிமை சட்டத்துடைய நடைமுறையை நீங்கள் பார்க்கும் பொழுது தனியார் பள்ளிகள் மூலமாக கல்வி உரிமை சாத்தியமில்லை என்பதை வந்து நாம கண்கூடாக பார்த்திருக்கோம். ஏன்னா கல்வி உரிமை சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா மதிய உணவுல இருந்து சீருடையில இருந்து புத்தகம் நோட்புக்ல இருந்து எல்லாமே அந்த பள்ளி தான் ஏற்க வேண்டும் என்று கல்வி உரிமை சட்டத்தில் கூறியிருந்தால் கூட பல பள்ளிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சேர்ப்போம், டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் கவர்மெண்ட் ரீஎம்பர்ஸ் பண்ணோம், எனவே நாங்க வந்து டெக்ஸ்ட் புக்கோ யூனிஃபார்மோ நாங்க வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்றால் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்கள், நடைபாதையில இருக்கக்கூடிய மக்கள், அப்படிப்பட்ட மக்கள் தங்களுடைய பிள்ளைய கொண்டு போய் அருகமை பள்ளி என்று தனியார் பள்ளியில சேர்த்தால் எந்த மாதிரியான பாகுபாடு அங்கு இருக்கும் என்பது நம்ம கண்கூடாக தெரியுது. எனவே ஒரு பாகுபாடற்ற கல்வி வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நிதி என்று எடுத்துக்கொள்ளும் போது 10% கல்விக்கு என்று நிதி என்பது ஒதுக்கப்படணும் ஜிடிபியில. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பள்ளி கல்வி என்பது அரசுடைய முழு பொறுப்பிலும் செலவிலும் பொதுப்பள்ளி மூலமாக அருகமை பள்ளி அமைப்பில் வழங்கப்பட்டால்தான் மெய்யான கல்வி உரிமை என்பது சாத்தியம். அது மட்டுமல்லாமல் குழந்தை பராமரிப்பு, தொடக்க கால குழந்தை பராமரிப்பு, அந்த ஊட்டச்சத்து கொடுக்க வேண்டிய 0 பிறப்பிலிருந்து 3 வயது வரைக்கும், அதுக்கப்புறம் முன்பருவ கல்வி, அதுக்கப்புறம் 1ஆம் வகுப்பிலிருந்து குறைந்தபட்ச மேல்நிலை பள்ளி கல்வி முடியும் வரைக்குமாது, அதாவது 18 வயதுக்கு உட்பட்ட அத்துணை பேருக்கும் கல்வி உரிமை என்பதும் அது அரசினுடைய முழு பொறுப்பிலும் செலவிலும் பொதுப்பள்ளி மூலமாக என்று சொல்லும் பொழுதுதான் இந்த கல்வி உரிமை என்பது உண்மையிலேயே வந்து சாத்தியப்படும். அதோடு இணைந்து நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வெறும் நிதி ஒதுக்குற விஷயம் மட்டும் கிடையாது. இது சட்டத்தில் ஏற்பட வேண்டிய சட்ட மாற்றங்கள், கான்ஸ்டிடியூஷன்ல ஏற்படுத்த வேண்டிய அமெண்ட்மெண்ட்ஸ் உட்பட இதில் இணைஞ்சிருக்கு. உயர்கல்வியில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மசோதாக்கள் வந்து பெண்டிங் இருக்கு. பிஜேபி யூஜிசியே வந்து நாங்க கலைச்சிட போறோம், அதுக்கு பதிலாக ஒரு ஹையர் எஜுகேஷன் கமிஷன் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப யூஜிசி இருக்கும் போதுதான் உங்களுக்கு பிஹெச்டி பண்றதுக்கெல்லாம் வந்து ஃபெலோஷிப் தராங்க, ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்கறாங்க. எனவே அந்த யூஜிசி என்பது ஸ்ட்ரென்தன் பண்ணணுமே தவிர பல்கலைக்கழக மானிய குழு அது கலைக்கப்படக்கூடாது. உயர்கல்வியில வந்து அந்நிய பல்கலைக்கழகங்களை அனுமதிக்கக்கூடிய மிக மோசமான மசோதாக்கள் வந்து பாராளுமன்றத்தில் இருக்கு. இந்த கொள்கைகள்ல அவங்க வந்து கடந்த யூபிஏ 2 கவர்மெண்ட் ஃபாலோ பண்ண அதே கொள்கையை ஃபாலோ பண்ணாம அந்த உயர்கல்வி மசோதாக்களை வாபஸ் வாங்க வேண்டும் என்கின்றது உட்பட கல்வித்துறையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசு பள்ளிகளை வலுப்படுத்துவதோடு அரசு கல்லூரிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப நிதி இல்லாமல் அது சாத்தியம் இல்லை. எனவே 10% நிதி ஒதுக்கீடும் பள்ளிக்கல்வி என்பது 18 வயதுக்குட்பட்ட அத்துணை பேருக்கும் கல்வி உரிமை, அதுவும் அரசினுடைய பொறுப்பிலும் செலவிலும் என்கின்ற வகையில அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய உண்மையான கோரிக்கை.
தொடர்ந்து பேசலாம் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு. பள்ளி கல்வித்துறைக்காக நாட்டின் மொத்த உற்பத்தியில் 10% நிதியை ஒதுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை இங்கே பரவலாக வைக்கப்படுகிறது. சேலம் செய்தியரங்கில் இருக்கும் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களிடத்தில் கேட்கலாம். திரு ஜெயபிரகாஷ் காந்தி, உயர்கல்வியை பொறுத்தவரைக்கும் மத்திய அரசு என்னென்ன திட்டங்களுக்காக எவ்வளவு நிதி ஒதுக்குகிறது? இந்த நிதி போதுமானதாக இருக்கிறதா? இப்பொழுது இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் உங்களுடைய உயர்கல்விக்கு திட்டத்திற்கான எதிர்பார்ப்புகள் என்ன? கண்டிப்பா இது வந்து பத்தாது. வந்து வாட் எவர் அலாட்டட் மோர் தென் 11,000 crores மேல அலாட் பண்ணிருக்காங்க. வி எக்ஸ்பெக்ட் மினிமம் 30,000. இப்ப பிரின்ஸ் சார் சொன்ன மாதிரி 10% வந்து ஷுட் பி அலாட்டட். அதுல 10%ல 6% ஷுட் கோ ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் 4% ஃபார் ஹையர் எஜுகேஷன். ஸோ 4% இருந்தா தான் வந்து நம்ம வந்து இன்னும் பெரிய லெவல்ல பண்ண முடியும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இட்ஸ் நாட் இனஃப் டு டெவலப். ஏன்னா நிறைய வந்து ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் வச்சிருக்காங்க. ஐஐடி கொண்டு வரணும், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் கொண்டு வரணும். பட் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் பத்தாது. ஏன்னா ஆரம்பிச்சா மட்டும் போதாது. வி நீட் டு டெவலப் இட் டு ஹையர் லெவல். ஸோ இதை வந்து கண்டிப்பா வந்து அவர் சொன்ன மாதிரி மினிமம் 10% ஆஃப் த டோட்டல் ரெவென்யூ இன்கம்ல வந்து ஒரு 10% வந்து ஷுட் பி கிவன் டு த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். எப்படி நம்ம வந்து ஒரு பிக்ஸட் அமௌண்ட் ஃபார் டிஃபென்ஸ் டெவலப்மெண்ட்காக கொடுத்திருக்கோம், அலோகேட் பண்றோமோ அது மாதிரி எஜுகேஷன் சொல்லி ஒரு மினிமம் ஒரு பிக் ஒரு அலோகேஷன் பெர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணணும். சார் சொன்ன மாதிரி தான் நானும் வந்து அவர் ஒத்துக்கிறேன். அதாவது வந்து இந்த மாதிரி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு மோர் பவர்ஸ், ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு மோர் பவர்ஸ், எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு தரமான கல்வி தான் நீங்க எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து குவான்டிட்டி நிறைய இருக்கு, குவாலிட்டி தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து இப்போ வந்து பே கமிஷன் ஓரளவுக்கு வந்து இப்போ டீச்சர்ஸ் ஏபிள் டு கெட் குட் பே கமிஷன். இப்போ அதனால வந்து we are able to get some good quality teachers in teaching education. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் தாங்க. நிறைய ஸ்கூலுக்கு வந்து இப்போ ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே. இப்போ வந்து அதுக்கு வந்து தே ஷுட் கிவ் சென்ட்ரல் ஃபண்டிங் வந்து வந்துச்சுன்னா நல்ல லெவல்ல ஒரு நம்ம ஒரு நல்ல ஈவன் ஒரு கிராமத்தில் கூட ஒரு நல்ல ஸ்கூல்ஸ் வந்து உருவாக்க முடியும். இப்போ எப்படி ஒரு நான் வந்து இப்போ சைனா போகும்போதோ ஹாங்காங் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது ஈவன் ரூரல் சைட்ல வி கேன் see a very good school இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அது நம்ம இன்னைக்கு டெவலப் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். வெறும் கல்வி மட்டும் சும்மா பேருக்கு சொல்லலாம் வந்து we should get right of education, பட் அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து கண்டிப்பா தேவைப்படுது. திரு ஜெயபிரகாஷ் காந்தி, கல்விக்காகவும் கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்காகவும் ஆண்டுதோறும் பட்ஜெட்டில் பல நிதிகள் ஒதுக்கப்படுகின்றது, பல்வேறு திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன. ஆனால் கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்காக அதை அக்கறை செலுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. மேலும் கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டாலும் கல்வி சொல்லித்தரக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகள், பள்ளிகளாகட்டும் கல்லூரிகளாகட்டும் அதனுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் என்பதை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. முத்துவீர கணபதி சார், இப்போ அங்க இருக்கக்கூடியவங்க ஜெயபிரகாஷ் காந்தி சார், பிரின்ஸ் சார் எல்லாமே அவங்களுடைய கருத்தை சொன்னாங்க. இப்போ மொத்தமா இப்ப கல்வியாளர்கள் மத்தியில இன்னொரு கருத்துமே இருக்கு. இப்பொழுது பொது பட்டியல்ல இருக்கக்கூடிய கல்வியை மாநில பட்டியல்ல சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கு. அப்படி சேர்க்கும் பொழுது என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்? அதன் மீதான உங்களுடைய எதிர்பார்ப்பு? மாநில பட்டியல் மத்திய பட்டியல் என்று பேசுவதற்கு இங்கே இடமே இல்லை. மாநிலம் என்பது ஒரு யூனியன் ஆஃப் இந்தியாவினுடைய ஒரு பகுதி. எப்படி ஒரு மனிதனுடைய கை கால்கள் இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுங்கிறது ஒரு கை கால், இது மாதிரி தான். இதுல போய் நமக்கு ஒரு பாலிசி அடுத்தவங்களுக்கு ஒரு பாலிசின்னு சொன்னா, உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹிந்தி மொழியை அவங்க விரும்பி கற்கிறாங்க. அவங்க ஆல் இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அவங்க இருக்காங்க. நீங்க ஹைதராபாத் போனீங்கன்னா எல்லாருமே ஹிந்தியில பேசுறாங்க. அது வந்து ஆந்திரா ஸ்டேட்டா இல்ல ஹிந்தி ஸ்டேட்டானே புரியல, அந்த அளவுக்கு அவங்க அதை ஏத்துக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் தமிழ இங்கிலீஷ்னாங்க. இப்ப என்னாச்சு, இங்கிலீஷும் வேண்டாம் தமிழ் மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிறாங்க. கல்விங்கிறது படித்து விட்டு வீட்டில் இருப்பதற்காக படிப்பதல்ல கல்வி. படித்து விட்டு தம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்வது, தன்னை படிக்க வைத்த பேரண்ட்ஸுக்கு பிற்காலத்தில் உதவுவது, இதற்காகத்தான் படிக்கிற கல்வி. நம்ம நாட்டு கல்விக்கும் வெளிநாட்டு கல்விக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா டிகிரி படிக்கணும்னா நீங்க பே பண்ணி தான் படிக்கணும். ஃப்ரீ எஜுகேஷன் அங்க இல்ல, ஸ்காலர்ஷிப்ஸ் மட்டும் தான் தராங்க. அவங்களே பார்ட் டைம் ஒர்க் பண்றாங்க, போய் படிக்கிறாங்க. இங்க அப்படி இல்ல. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு எல்லாமே இலவசம். எந்த கல்வியாளருடைய கற்பனையிலையும் உதிக்காத லேப்டாப் அதை வந்து மாணவர்களுக்கு வழங்குறாங்க. இது கல்விக்காக அவங்க செய்யறாங்க. ஆனா மத்திய அரசு பாத்தீங்கன்னா மாநில அரசுக்கு தேவையான நிதியை கொடுப்பதில்லை. நான் வந்து ஜாயிண்ட் டைரக்டரா இருக்கும்போது யூஜிசில போய் டெல்லியில
நம்ம ஸ்டேட்டுக்கு உள்ள சேலரி அரியர்ஸ் வாங்குறதுக்காக ஸ்டேட்மெண்ட்லாம் தயார் பண்ணிட்டு போனேன். அங்கே போனா என்ன சொல்றாங்க, 1996 எத்தனை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பணியில் இருந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பணம், மீதம் உள்ள வேகன்சி இருந்தால் அதற்கு பணம் கிடையாதுங்கிறாங்க. அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, யூஜிசி ஸ்கேல இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, மத்திய அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குது. அது உண்மை இல்லை. 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆசிரியரை 40,000 சம்பளமாக உயர்ந்தால் அந்த 10,000 ரூபாய் சம்பளம் உயர்வு இருக்குது இல்லையா, அதுல 80% சென்ட்ரல் கவர்மெண்ட் தருது. அப்போ 8,000 ரூபாய் தருது, 2,000 ரூபாய நம்ம கொடுக்குறோம். அப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் 32,000 கொடுக்குது, அவங்க 8,000 கொடுக்குறாங்க. இது எவ்வளவு காலத்துக்கு கொடுக்குறாங்கன்னா 5 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. 5 வருஷம் கொடுத்து முடிஞ்ச உடனே இந்த 40,000 ரூபாயும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சம்பளம் கொடுக்கணும் அடுத்த 5 வருஷத்துக்கு. ஒவ்வொரு யூஜிசி ரிவிஷனும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருது. அப்போ சேலரியிலேயே ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ டெவலப்மெண்ட்டுக்கோ அதனால் நிதியை திரட்ட முடியவில்லை. ஆகவே மத்திய அரசு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆசிரியர்கள் பேராசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியத்தில் 50% அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் மாநில அரசு மீதம் இருக்கக்கூடிய பணத்தை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றபடி டெவலப்மெண்ட்டுக்கு அவர்களால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியும், பயன்படுத்தவே முடியும். இவர்கள் தருகிறார்கள் அட்டானமஸ் ஃபண்ட் என்று தருகிறார்கள், மிகவும் குறைவானது. இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய PhD ப்ரோக்ராம் MPhil ப்ரோக்ராம்லாம் எத்தனை பேர் அவைல் பண்ண போறாங்க, எத்தனை பேர் அதை பயனடைஞ்சாங்கிற ஃபீட்பேக் கிடைச்சாதான் அது திட்டம் நிறைவேறியதா இல்லையா, இல்ல ஆன் பேப்பர் இருக்கான்னு சொல்ல முடியும். ஆகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேண்டிய நிதியை, உண்மையான நிதியை தர வேண்டும். சேலரியில பாதி தொகையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு இல்ல 10 ஆண்டுகளுக்கு ஏற்றுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா 2006 ரிவிஷன் வந்தது, இன்னி 2016 வரப்போகுது. நான் 1996 போய் பணம் வாங்க போனேன், 98 அப்ப இருந்த நிலை இது. ஆகவே இப்ப 2006 பாத்தீங்கன்னா சேலரி ஏறிடுச்சு, 2016 இதை விட ஏறும். அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் மொபிலைஸ் பண்றது ரொம்ப கஷ்டப்படும். தொடர்ந்து பேசலாம் திரு முத்துவீர கணபதி சார். திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களிடத்தில் பேசலாம். திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில கடந்த சில ஆண்டுகளா ஒரு சில பொருட்கள் எல்லாம் வாங்கும் பொழுது கல்வி வரி அப்படின்னு சொல்லி ஒரு வரி விதிச்சிருந்தாங்க. இப்போ அந்த வரியினால என்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்கு, அதனால என்ன பயன்கள் ஏற்பட்டிருக்கு? அவங்க 2002 86வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து 6 முதல் 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாய கட்டணம் இல்லாத கல்வி அரசு நினைக்கக்கூடிய வகையில அது இலக்குடைய சட்டத்தின்படி கொடுக்க முடியும்னு சொன்ன உடனே அதை தொடர்ந்துதான் 2005 இருந்து எஜுகேஷனல் செஸ் ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த எஜுகேஷனல் செஸ் 2+1 3%. நீங்க எந்த கமாடிட்டி வாங்கினாலும், எந்த பொருளை வாங்கினாலும் அந்த பொருளினுடைய விற்பனை வரி மீது நீங்கள் 3% கல்விக்கான செஸ் நீங்க கட்டுறீங்க. இந்த கல்விக்கான செஸ்ஸுக்கும் மற்ற வரிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு நிதி இந்த செஸ் அடிப்படையில் வசூலாகிறதோ அந்த பணம் என்பது கல்விக்கு செலவு போக அடுத்த ஆண்டு இந்த ஆண்டுல மிச்சம் இருந்ததுன்னா அதை சேர்த்து அடுத்த ஆண்டு அந்த கல்விக்கு மட்டும்தான் செலவு பண்ண முடியுமே தவிர அது வேற எதுக்கும் செலவு பண்ண முடியாது. அப்படி பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் உங்களுக்கு மத்திய அரசாங்கத்திற்கு எஜுகேஷனல் செஸ் மூலமா மட்டுமே வசூலாகிறது. இந்த பணத்தை அவங்க நியூட்ரிஷியஸ் நூன் மீல் ஸ்கீமுக்கு, SSA ஸ்கீமுக்கு, இப்படிதான் இப்போ RMSA ஸ்கீமுக்கு என்று அவர்கள் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. நாம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, உள்ளாட்சிகளும் வரியை வசூல் செய்கின்றன, கல்விக்கென்ற வரி வசூல் செய்கின்றன, எஜுகேஷனல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வசூல் பண்ணுது. எனவே இந்த பணத்தை கொண்டு கட்டணமில்லாத கல்வியை எல்லோருக்கும் வழங்க வேண்டும். அது அரசு கொடுத்தால் தான் கொடுக்க முடியும். இப்ப முன்னாள் இயக்குனர் அவர்கள் சொன்னார்கள், உயர்கல்விக்கு அங்க ஸ்காலர்ஷிப் தான் கொடுக்கறாங்க, ஃப்ரீ கிடையாதுன்னு. ஆனா ஒரு விஷயத்தை அவர் மறந்துடுறாரு, பின்லாந்து போன்ற நாடுகள்ல உயர்கல்வி கூட அரசே தான் கொடுக்கிறது. அது மட்டுமல்லாமல் பெரும்பகுதி வளர்ந்த நாடுகள், அது அமெரிக்காவா இருக்கலாம், அது கனடாவா இருக்கலாம், அது ஜெர்மனியா இருக்கலாம், பிரான்ஸா இருக்கலாம், இங்கெல்லாம் பள்ளி கல்வி என்பது கட்டணம் இல்லாமல் கொடுக்கப்படுகிறது, பொதுப்பள்ளி மூலமாக கொடுக்கப்படுகிறது, தாய்மொழி வழியில கொடுக்கப்படுகிறது என்ற உண்மையை இங்கே நாம் பேசுவதற்கே பயப்படுகின்றோம், பேசுவதற்கு தயாராக இல்லை. எனவே இங்க மத்திய அரசுடைய இந்த பட்ஜெட்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கல்விக்காக 20,000 கோடி ரூபாய் சுமார் நீங்க எஜுகேஷன் செஸ்ல மட்டும் வசூல் பண்றதுனால GDP 10% நீங்க அலாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது மிகப்பெரிய தொகையாக அது வரணும்.
அப்படி அந்த மிகப்பெரிய தொகையை கொண்டு நீங்க வந்து கல்வியை பரவலாக்குவது என்பது அரசுடைய பொதுப்பள்ளி முறைமையை கட்டமைப்பதன் மூலமாகத்தான் அது சாத்தியப்படும். அதற்கான நிதியாக இந்த நிதி செலவாகணுமே தவிர நீங்க 25% ஆர்டி ஆக்ட்ல பிரைவேட்டுக்கு ரீஎம்பர்ஸ்மென்ட் என்ற பேர்லயும் PPP phase 2ல வந்து 40% அரசுடைய ஒதுக்கீடுக்காக அந்த மாணவர்களுக்கான ரீஎம்பர்ஸ்மென்ட் சொல்லிட்டு பிரைவேட் ஸ்கூல்ல ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இந்த நிதி போக கூடாது. இது அரசு மூலமாக, அரசு பள்ளி மூலமாக மக்களுக்கு கல்வி உரிமையாக வந்து சேரணும். பேசலாம் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு. அரசு வசூலிக்கக்கூடிய எஜுகேஷன் செஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தொகையை கட்டணமில்லா கல்விக்காக அதை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை இங்கே முன்வைக்கப்படுகிறது. மேலும் தற்பொழுது இருக்கக்கூடிய மத்திய பட்ஜெட்டில் கல்விக்காக இன்னும் கூடுதலான நிதி ஒதுக்க வேண்டும். அதாவது பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறைக்கு கூடுதலான நிதி ஒதுக்க வேண்டும். பல்வேறு நாடுகளில் கட்டணமில்லாமல் பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி ஆகியவை வழங்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் என்று பார்க்கும்பொழுது அது இன்னும் பரவலாக்கப்படவில்லை என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. தற்பொழுது அடுத்த மாதம் 7ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கின்றது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை கல்வித்துறை மீதான எதிர்பார்ப்புகள் என்பது எப்படி இருக்கிறது என்பது பற்றிய பல்வேறு தகவல்களை பல இடங்களில் இருந்து கல்வியாளர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். சேலத்தில் இருக்கும் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களிடத்தில் கேட்கலாம். திரு ஜெயபிரகாஷ் காந்தி, இப்போ வர இருக்கக்கூடிய பட்ஜெட்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை மேம்பாடு அடைய என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வர வேண்டும், எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட வேண்டும், உங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது இதுல எப்படி இருக்கு? என்னுடைய முதல் எதிர்பார்ப்பு வந்து இப்போ நிறைய ஐஐடிஸ் எல்லாம் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொன்னது பதிலா மெடிக்கல் காலேஜஸ் வந்து இன்னைக்கு வந்து தேவை வந்து மெடிக்கல். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டார்டிங் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பதிலாக இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அந்த மாதிரி கொண்டு வரலாம். எப்படி ஒரு ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லியில இருக்கோ அது மாதிரி ஒவ்வொரு தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து ஆரம்பிக்கலாம். அது வந்து இன்னைக்கு தேவைப்படுது. இன்னைக்கு என்ன, ஹெல்த் செக்டர் வந்து டெவலப் பண்ணி ஆகணும். அடுத்தது அக்ரிகல்ச்சருக்கு, நான் சொன்ன மாதிரி வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து தேவைப்படுது இன்னைக்கு நிறைய. இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில வெறும் 420 சீட் தான் கவர்மெண்ட் சீட் இருக்கு. பட் போட்டி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இன்னைக்கு தேவைக்கு அதிகமா இன்ஜினியரிங் சீட்ஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், இன்ஜினியரிங் சீட்ஸ் அவைலபிள். ஸோ என்ன தேவையோ அதுக்கு வந்து நிதி ஒதுக்கி அது வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். அடுத்தது வந்து இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்கறது வந்து பேங்க் லோன். இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து இப்ப நான் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நான் வந்து பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கேள்விகள், சார் லோன் கிடைக்குமா, நிறைய தொந்தரவு பண்றாங்க, லோன் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு வந்து இப்போ எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கு தி சிஸ்டம் ஷுட் பி வெரி சிம்பிள் சிஸ்டம் ஆஃப் கெட்டிங் எஜுகேஷன் லோன் வந்து இந்த பட்ஜெட்ல அறிவிக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கணும், ஃபார்மாலிட்டிஸை குறைக்கணும். இதெல்லாம் வந்து இதை நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கான்பிடன்ஸ், உயர்கல்வி பண்ண முடியும், குவாலிட்டியா படிக்க முடியும் அப்படின்னு எப்ப வேணும் அவனால வந்து போய் செலவு பண்ணி பண்ண முடிஞ்சாதான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு. நீங்க ஒரு இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்கன்னா 42,000 ரூபாய். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு இன்க்ளூடிங் ஹாஸ்டல் 1 லட்சம் ரூபாய் ஆகுது. எத்தனை பேருக்கு வந்து மினிமம் 10,000 ரூபாய் வந்து சம்பளம் இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்குது ஆவரேஜ். ஸோ அவன் லோன் வாங்கி தான் படிக்கிறான். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து லோனுக்கு வந்து தே ஷுட் கிவ் சம் லாட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எஜுகேஷன் லோனுக்கு. அடுத்தது நிதி ஒதுக்கீடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மெயினாக எதிர்பார்க்கிறது எஜுகேஷன் லோன், சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய நிதி ஒதுக்கணும். அதான் பேசலாம். திரு ஜெயபிரகாஷ் காந்தி. திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களிடத்தில் பேசலாம். திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்வித்துறைக்கு அதனுடைய தரம் இன்னும் மேம்படுத்த என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு நிதி ஒதுக்கப்படணும்? என்ன மாதிரியான கல்வி கொள்கைகளை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்திற்கு ஒரு கல்வியாண்டின் தொடக்கத்திலேயே அந்த கல்வியாண்டுக்கு தேவைப்படக்கூடிய நிதியை வந்து முன்கூட்டியே கையில கொடுக்கணும். அது ரொம்ப பள்ளி கல்வியில அது ரொம்ப தேவைப்படுது. இரண்டாவது வந்து கேந்திர வித்யாலயா அளவிற்காவது தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அது மாநகராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி பள்ளிகளோ அரசு பள்ளிகளோ அதனுடைய தரம் என்பது மேம்படுத்தப்பட்டு ஒவ்வொரு பள்ளியும் அருகமை பள்ளியாக அறிவிக்கப்பட்டு அந்த பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பள்ளியில் படிக்க வேண்டும் என்கின்ற அந்த நைபர்ஹுட் ஸ்கூல் கான்செப்ட், அந்த அருகமை பள்ளி திட்டத்தை வந்து அவர்கள் வந்து அறிவிக்க வேண்டும்.
அரசு பள்ளிகள் வலுப்படுத்தப்பட்டால் தான் கொத்தாரி கமிஷன் தொடங்கி ராமமூர்த்தி கமிஷன்ல இருந்து யஷ்பால் கமிஷன் வரைக்கும் வலியுறுத்தப்பட்ட அந்த சுமையில்லா கல்வி என்கின்ற விரும்பி குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு கல்வி முறை என்பது உருவாக்கும். அதுதான் இந்த சமூகத்தையும் மேம்படுத்தும், கல்வி தரத்தையும் வளர்க்கும். எனவே இந்த 86வது சட்ட திருத்தத்தில் அவர்கள் செய்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசினுடைய பொறுப்பிலிருந்து பெற்றோருக்கு பொறுப்புன்னு 51A கே நுழைச்சிருக்காங்க. எனவே பெற்றோர் தான் கல்வி தர வேண்டும் என்கின்ற அந்த விஷயம் மாற்றப்படணும். 86வது சட்ட திருத்தத்தினுடைய பாதகமான அம்சங்கள் சரி செய்யப்பட்டு அருகமை பள்ளி அமைப்பில் பொதுப்பள்ளி மூலமாக கல்வி உரிமை வழங்குவதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுத்து அதை மாநில அரசு அதை செயல்படுத்த முன்வர வேண்டும். திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, முத்துவீர கணபதி சார், இப்போ 2 பேருமே அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணாங்க. இப்போ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கல்வியில என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு, என்னென்ன திட்டங்கள் நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய எதிர்பார்ப்பு? உயர்கல்வித்துறையை பொறுத்தவரை பேராசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய ஊதியத்தில் 50% இந்த மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லயும் ஒரு சென்ட்ரலைஸ்டு லைப்ரரி 24 hours இருக்கக்கூடிய சென்ட்ரலைஸ்டு லைப்ரரிய இந்த மத்திய அரசு தன்னுடைய சொந்த நிதியில ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போது இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா லைப்ரரி என்பது ஒரு புக் ஸ்டால் மாதிரி இருக்கும். கவுண்டர்ல போய் 4 புக்கை வாங்கிட்டு ஸ்டூடெண்ட் போயிடுவார். அங்கே உட்கார்ந்து படிக்கிறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, வாய்ப்பு இல்லை. ஆக 24 மணி நேரமும் அவர்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். நான்லாம் கல்லூரியில படிக்கும்போது பாத்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் லைப்ரரி திறந்திருக்கும். நாங்க என்ன செய்வோம்னா 6 மணிக்கு மேல அந்த லைப்ரரியில போய் இருக்கிற புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி அங்கேயே நோட்ஸ் எடுத்து அப்படி படிப்போம். இப்ப இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எங்காவது லைப்ரரி 9 மணிக்கு இயங்குதா 8 மணிக்கு இயங்குதானா இல்ல, 24 மணி நேரமும் ஆக்சஸ் இருக்கணும். இப்ப SRM இன்ஜினியரிங் காலேஜ்ல பாத்தீங்கன்னா 24 hours ஆக்சஸ் இருக்கு. ராமச்சந்திரால பாத்தீங்கன்னா லைப்ரரி 24 hours ஆக்சஸ் இருக்கு. நைட்ல 12 மணிக்கு ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஏதாவது ஒரு சந்தேகம், ஏதாவது ஒரு தூக்கம் வரல, போய் படிக்கலாம்னு நினைச்சா போய் படிக்கலாம். இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஒரு சென்ட்ரலைஸ்டு லைப்ரரி வித் குட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். எல்லா புக்ஸும் அவைலபிளா இருக்கலாம், ஸ்பான்சர் பண்ணலாம். எல்லா புக்ஸையும் கொண்டு வந்து அங்கே அவைலபிளா வச்சா மாணவர்களுக்கு அது பயன்படும். அடுத்தது இந்த கல்வியினுடைய நேரம் இருக்கு பாருங்க. முன்னாலையெல்லாம் 10 to 4 இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஷிப்ட்ல வந்துருச்சு. ஷிப்ட்ல வந்தா மார்னிங் பிரேக்பாஸ்டும் இல்ல, மத்தியானம் லஞ்ச் இல்ல, ஈவினிங் டிஃபன் இல்ல, எதுவுமே இல்ல. இப்ப இந்த ஸ்டார்வேஷன்ல இவர்கள் எப்படி படிப்பார்கள் அதை சிந்திச்சு பார்க்கணும். நான் சொல்றது என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை மொத்தமா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால அது 50% பர்டனை அது ஏத்துக்கணும். உயர்கல்வியை பொறுத்தவரை அரசு கல்லூரிகளுக்கு அதிகமான நிதி ஒதுக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லிமிடெட்ல எபிலிட்டி தான் இருக்கு, அதற்குள்ளதான் அவங்க செயல்பட முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கிறது நிறைய ஃபண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த ஃபண்ட்ஸ் அவங்க டைவர்ட் பண்ணி எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும். நமது மாணவர்கள் நன்றாக படிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்குரிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. தொடர்ந்து பேசலாம் சார். சென்னையில் இருக்கும் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் பேசலாம். திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, இப்ப மாணவர்கள் கல்வி பயில்வதில் மிக முக்கியமான ஒரு இடம் கல்வி உதவித்தொகை அப்படின்னு சொல்லலாம். இப்போ கல்வி உதவித்தொகை என்பது சரியாக வழங்கப்பட்டிருக்கா, இன்னும் கூடுதலாக அது நிதி ஒதுக்கப்பட வேண்டுமா? அதே நேரத்தில் கல்வி உதவித்தொகை கிடைக்காத மாணவர்கள் வங்கிகள்ல கடனுக்கு அப்ளை பண்றாங்க. அப்பொழுது அவர்கள் பல விதமான சிக்கல்களை சந்திக்கிறார்கள் திரு ஜெயபிரகாஷ் காந்தி சொல்லியிருக்காரு. அப்போ இதுல என்ன மாதிரியான நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களிடத்துல இருக்கு? திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஒவ்வொரு வங்கியில ஒவ்வொரு மாதிரியான ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. மேனேஜருடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்கு தகுந்த மாதிரி தான் அந்த லோனே டிஸ்பர்ஸ் ஆகுது. இந்த லோன் கொடுக்கறதுல ஒரு வெளிப்படை தன்மையே கிடையாது. யாருக்கு எத்தனை அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிருக்காங்க, அந்த அப்ளிகேஷன்ல எவ்வளவு பேர் எஸ்சி, எத்தனை பேர் எஸ்டி, பிசி, எம்பிசி என்று அந்த சமூக பாகுபாடு கூட எதுவுமே அங்க கிடையாது.
மொத்தத்துல நாங்க வந்து எங்களுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க, அவ்வளவு நிதியை நாங்க கொடுத்துட்டோம், அதனால வந்து நான் லோனை என்டர்டெயின் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து சில 4.5 lakhs வரைக்கும் எந்த விதமான கேரண்டியை கேட்க கூடாதுன்னு இருக்கும்போது கூட வீடு இருந்தால்தான், ஷூரிட்டி இருந்தால்தான் என்கின்ற நிர்பந்தத்தை வந்து அவங்க வந்து விதிக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் நிலம் இருந்தால் போதாது, நீங்க வந்து நிலத்துல வீடு கட்டி இருக்கணும், அப்படி வீடு கட்டி இருக்கக்கூடிய இருந்தாதான் நாங்க வந்து லோன் சாங்ஷன் பண்ணுவோம். ஹையர் எஜுகேஷன்ல வந்து 20 lakhs 15 lakhs மேல போகக்கூடிய லோனுக்கு எல்லாம் வந்து கேட்கறாங்க. அப்ப ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல போயிட்டு வெளிநாட்டுல போய் படிக்கிறவங்களோ அல்லது இங்க வந்து 9 லட்சம் ரூபாய் மெடிக்கல் காலேஜ் கட்டி படிக்க முடியல, நான் வெளிநாட்டுல போயிட்டு படிக்கிறேன்னு சொல்றவங்களுக்கோ அந்த லோன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுல வந்து பெரிய பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நிலையின் மூலமாக மிக குறைந்த வட்டியில வந்து ஒரு ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆனா தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு கூட அந்த ஸ்கீம் அடிப்படையில் எம்பிசி பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஸ்காலர்ஷிப் அந்த லோன் அசிஸ்டன்ஸ் கிடைத்ததாக தெரியல. ரெண்டாவது வந்து பள்ளி கல்வியை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி படிக்கின்ற ஏற்பாடே இருக்கக்கூடாது. கட்டணமில்லா கல்வி என்பதை நாம வந்து பள்ளி கல்வியை பொறுத்த வரைக்கும் நாம வந்து உத்தரவாதப்படுத்தணும். உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் சொன்னதை போல சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸும் மற்ற அரசு பல்கலைக்கழகம் கல்லூரிகளும் உருவாகத்தான் தனியாருடைய ஆதிக்கம் என்பது குறையும். அப்போ தனியாருடைய ஆதிக்கம் குறையும் வரை மிக குறைந்த வட்டியில கடன் வந்து கிடைப்பதற்கு வங்கிகள்ல வந்து ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் போல ஒரு ஏற்பாடாவது ஏற்படுத்தணும். படிப்படியாக அரசு கல்லூரிகளை அரசு பல்கலைக்கழகங்களை உருவாக்குறது, மாவட்டத்திற்கு ஒரு மத்திய பல்கலைக்கழகமாவது உருவாக்குன்றது என்பது போன்றவற்றை நாம் உருவாக்கும் போதுதான் உண்மையிலேயே கல்வி என்று பரவலாக்கி சமூக நிலையிலும் சரி பொருளாதார நிலையிலும் சரி ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடிய மக்கள் எல்லாம் சமமாக படிக்கின்ற ஒரு வாய்ப்பு என்பது உருவாகும். தகவல்களுக்கு நன்றி திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. பள்ளி கல்வித்துறையை பொறுத்தவரைக்கும் மாணவர்கள் கல்வியை பயிலும் போது சுமையில்லா கல்வி என்பதை பயில வேண்டும், அதே நேரத்தில் கட்டணமில்லா கல்வி என்பதை அறிமுகப்படுத்த வேண்டும், அதை பரவலாக்கப்பட வேண்டும், அதற்கான நிதி என்பதை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. மேலும் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல இடங்களில் உள்கட்டமைப்பு வசதிகள் என்பது மிக குறைவாக இருக்கிறது. ஆண்டுக்கு ஆண்டு அது நிதி ஒதுக்கப்பட்டாலும் கூட அதை முறையாக பயன்படுத்துவதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அந்த நிதியை முழுமையாக பயன்படுத்தி ஆசிரியர்களை நியமிக்கவும் உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் அதை சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. உயர்கல்வியை பொறுத்தவரை தமிழகத்தில் 549 என்ஜினியரிங் கல்லூரிகள் இருக்கிறது. ஆனால் விவசாய கல்லூரியை பொறுத்தவரை குறிப்பிட்ட சில கல்லூரிகள் தான் இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் போட்டி அதிகமாக இருப்பதனால் விவசாய கல்லூரிகளும் அதிக அளவில் திறக்கப்பட வேண்டும். மேலும் பல இடங்களில் ஐஐடிகள் இருக்கிறது. அதற்கு நிகராக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கல்லூரிகளும் ஆங்காங்கே திறக்கப்பட வேண்டும். மாவட்டத்திற்கு ஒரு மத்திய பல்கலைக்கழகங்கள் திறக்கப்படும் பொழுது கல்விக்கான தரமும் அதிகரிக்கும். மேலும் ஒவ்வொரு கல்லூரியிலும் நூலகம் என்பது மிக சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளிலும் அரசு இறங்க வேண்டும். மேலும் இது குறித்த பல்வேறு வகையான ஒரு நிதி என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் கூடுதலான நிதி பள்ளி மற்றும் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்பதே தமிழக கல்வியாளர்களின் கோரிக்கையாக இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்காகவும் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்த கல்லூரி கல்வி இயக்குநர் முன்னாள் கல்லூரி கல்வி இயக்குநர் திரு முத்துவீர கணபதி அவர்களுக்கும், சேலத்திலிருந்து பங்கேற்ற திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களுக்கும், சென்னையிலிருந்து பங்கேற்ற திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு ஆகியோருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.